தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன செய்தாரு? ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னை அதன் அருகே சுற்றி என்ன செய்தாராமா? நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. வெட்ட வெளியிலே எலும்புகள் எப்படி கிடந்துச்சாமா? திரளாய், மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அப்படியே நில்லுங்க. ஆமாம், நான் ஒரு பாயிண்டா போயிட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். கவனிங்க, மணி 8:20. நான் சரியான நேரத்துக்கு முடிக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிறேன். சரியா? என் கூட அட்டென்ஷனாக வாங்க. கவனச்சிதறல் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கவனிங்க. சத்திய வார்த்தை தான் நம்மளை உயர்த்தும். இப்போ இவ்வளோ நேரம் அதுதான் சாட்சி கேட்டேன். இந்த வார்த்தை தான் அப்துல் காதரை பாபுவை மாத்துச்சு. ஆமாம், இந்த வார்த்தை தான் ஒரு நாத்திகவாதியை ஒரு பாஸ்டரை மாற்றி ஊழியர்களை எழுப்பி சபைகளை உருவாக்க செய்தது இந்த வார்த்தை தான். ஆமாம், இந்த வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ரட்சித்து இப்படி கொண்டு வந்து அழகாக உட்கார வச்சிருக்கு. இப்போ இதை காது கொடுத்து கவனிக்கிறது மட்டும் இல்லை, மனம் கொடுத்து இருதயம் கொடுத்து கவனிக்கணும். ஆமாம், இது உள்ளே போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நமக்கு தெரியும். இது உள்ளே போக போக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுகள் நமக்கு தெரியும். இது உள்ள ஆமே, அதாவது எப்படி சொல்கிறேன், ஒரிஜினலாக போகும்போது, ஒரிஜினலாக இந்த வார்த்தை உள்ளே போகும்போது நாம் யார் என்பதை இது அழகாக விளக்கி சொல்லி தந்துடும். ஆமேன் தானா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. யார்கிட்ட? எசேக்கியாட்ட. எசேக்கியா, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமே, நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், விடுங்க ஆண்டவரை, நான் பார்த்துக்கிறேன் என்னன்னு. ஆமே, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய சாபக்கேடு அதுதான். ஆமே, என்ன தெரியுமா? ஆமே, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்கிட்ட இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, நான் என்ன செஞ்சிடறேன், பார்த்து சொல்கிறேன் ஆண்டவரே. எசேக்கியா என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சாருன்னா, அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று. தேவரீர் தான் அதை அறிவீர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும்? ஆமென், எனக்கு என்ன தெரியும்? என் தேவரீர் அதை அறிவீர். நீர் தப்பா அறிவீர் அதை. ஆமென். எப்படி கிடந்தது? எலும்புகள் எப்படி கிடந்துச்சான்? பரவலா. ஆமென், பரவலா, விஸ்தாரமா, சிதறி. அப்படி இருக்க வார்த்தை, மகா திரளாய் அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. மிகவும் உலர்ந்து போச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உலர்ந்து கிடக்குது. ஒரு பள்ளத்தாக்கு எங்கிலும் எலும்புகள் உலர்ந்து கிடக்குது. ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட கூட்டிட்டு வந்து கேட்கிறாரு, எசேக்கியா, இது உயிரடையுமாடா அப்படின்னாரு. எசேக்கியா சொன்ன, எனக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தையை எந்த ஒரு மனிதன் தேவனிடத்திலே சொல்லுகிறானோ அவன் மீது கர்த்தர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருப்பார். ஆமென். எனக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? பவுல் சொன்னார், ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? பேதுரு கெனசரேத் கடல் அருகிலே சொல்றாரு, நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, பிரயாசப்பட்டுட்டேன், ஆனாலும் என்னவாமா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்யறேன்? வலைய என்ன செய்யறேன்? போடுறேன். ஏசப்பா ஜெபம் பண்ணாருங்க, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க, ஆனாலும் ஏன் சித்தம் இல்ல, யாருடைய சித்தம்? உங்க சித்தம். That is called fully unconditional surrender. சொல்லுங்க, unconditional surrender. அப்படின்னா ஒண்ணுமே கேட்காம ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறது. எதுவுமே கேட்காம என்னை படைத்த என் தெய்வத்திடத்துல என்ன செய்யறோம்? we can surrender. அப்படியே சரண்டர் பண்ற. ஆபிரகாமை அழைச்சாரு, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் தகப்பன் விட்டு, உன் தாயை விட்டு, உன் சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு நீ வா, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க போறேன். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை சபிக்கிறவன நீ ஒண்ணு செஞ்சிடாத, நான் பார்த்துக்கிறேன். கடைசியில சொல்றாரு, பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொல்றாரு.
நானும் தேடுறேன். ஆபிரகாம் எங்கே போன ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, வீட்டிலிருந்து எதெல்லாம் எடுக்கணும் ஆண்டவரே, 2 பெட்ஷீட் போதுமா, 2 தலையணை போதுமா, சாப்பாட்டு பாத்திரம் ஏதாச்சும் எடுக்கவா, என்ன, ஒன்றுமே கேட்கல. அப்படி கிளம்பி வர்றாரு. எங்கே போகணுன்னு கூட சொல்லல ஆண்டவர். ஆமென். அதுதான் அன்கண்டிஷனல் சரண்டர். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்ப ஆண்டவர் முன்னாடி எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனை கர்த்தர் விரும்புவார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயனுடைய ஜெபம் பயங்கரமான ஜெபம். ஆமென். அற்புதமா அடிச்சு கிளப்பிட்டாரு. ஆயக்காரனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆயக்காரனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவன் தன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுக்க துணியாமல் 2 வார்த்தை, பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். எனக்கு தெரியல. ஆமென். நம்ம ஆண்டவர் முன்னாடி பார்த்து நிறைய ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிற ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஆலோசனை, ஆண்டவரே இதை இப்படி பண்ணிடுங்க, இதை இப்படி செஞ்சுருங்க, நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க, இதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. அவர் பக்கத்து வீட்டுக்காரரு, இல்லைன்னா நம்ம அவருக்கு மாதம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்குள்ள மிகப்பெரிய தீர்க்கதரிசி எசேக்கியா சொல்றாரு, ஐ டோன்ட் நோ. ஆமென். தீர்க்கதரிசி தானே. இன்னைக்கு நம்ம ஊர் தீர்க்கதரிசி எல்லாம் எப்படி வருகிறார், எங்க வராரு, போகிறார், எங்க போறாரு? அக்கினி அப்போஸ்தலர். அக்கினி, அவர் அப்போஸ்தலர் இல்லை, அக்கினி இல்லை. நல்லா விளங்கிக்கிங்க. ஆமே, ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர் தீர்க்கதரிசிகள். எசேக்கியா சொன்னார், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஆமே. எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? எதுக்கு இப்போ என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்க? எதுக்கு ஆண்டவரை இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க? ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பற்றி தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் அதை, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் தேவனாகிய கர்த்தர் அதை சொல்லணும். இந்த வார்த்தை தான் சொல்லணும். எனக்கு தெரியாது ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாது, எதிர்காலத்தை குறித்து எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான், எனி ஐடியா. தெரியல, இல்லவே இல்லை, என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை ஆண்டவரே, எந்த பிளான் இல்லை. ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. ஆமே. இதுதான் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற த குட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல உறவு. இதை இன்னைக்கு கற்றுக்கணும் நம்ம. ஆமென் தானா? இதை கற்றுக்கொள்ளணும். எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீர் என் வாழ்வை குறித்து என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்க போகணும், நான் என்ன சொல்லணும், எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு, ஒரு தாழ்மையோடு, ஆமென், ஒரு ஐடியா இல்லாத, ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்காத மனநிலையோடு, ஏசப்பாவுக்கு ஆலோசனை கொடுக்காத ஒரு மனநிலையோடு அவர் பாதத்துக்கு போனோம். ஆமென் தானா? ஆமே. நீங்க பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்துட்டு போய் இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா, நான் உங்கள் போதகன் ஆபிரகாம் பிரான்சிஸ் சொல்லுகிறேன், நடக்காது. கண்டிப்பா நடக்காது. ஆமென். ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னா என்ன செய்யாது? நடக்காது. ஆமென். ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன், என் பிள்ளைகளோட எதிர்காலம், என் குடும்பத்தோட எதிர்காலம் உள்ளிருந்து கிடக்குதே, இதெல்லாம் பார்க்கவே பிரமிப்பாக இருக்கு, எனக்கு பயமாகவும் இருக்கு. ஆமென். இதெல்லாம் பார்ப்பதற்கே பயமாகவும் இருக்கு, பிரமிப்பாகவும் இருக்கு. ஐ டோன்ட் நோ, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அடுத்து நீங்கள் பேசுங்க. அடுத்து என்ன செஞ்சாருன்னா, நான் 10 வசனம் முடிக்க போறேன். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ இந்த எலும்புகளை குறித்து என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. எந்த எலும்புகளை குறித்து? இது இந்த சம்பவத்துடைய பின்னணி சொல்லிடுறேன். என்ன பாஸ்டர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. சத்தியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறி கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கடைசி நாட்களிலே கோத்திரம் கோத்திரமாய் கூட்டி சேர்க்க போகிற அந்த தீர்க்க தரிசனம். சரியா? இதுதான் அங்க சாராம்சம்.
என்ன சாராம்சம்? அங்க இருக்கிற சாராம்சம் என்ன? சத்தியம் என்னன்னா, உலகம் முழுவதும் சிதறி கிடக்கிற ஒவ்வொரு யூதனையும் எருசலேம்ல கொண்டு வந்து கடைசி நாள்ல சேர்ப்பாரு, கோத்திரம் கோத்திரமா நிறுத்துவாரு. அதுதான் அந்த காரியத்தின் சம்பவம். நான் அதை ஆவிக்குரிய ரீதியிலே சில காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் கடந்த நாட்களில். ஆமென். நல்ல கவனிங்க. அப்போ உலர்ந்து போன ஆமென் எலும்புகள் கூடுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிதறி கிடந்த காரியங்களை கர்த்தர் சமாதானத்துக்கு நேராய் திருப்புவார். எப்பன்னு சொல்வேன். ஆமென். ஆமென். உலர்ந்த எலும்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலும்பு கூடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பிரயோஜனமற்றது, அது உலர்ந்து போயிருச்சு. சில காரியங்கள் கிடப்புல கிடக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கையில. சில காரியங்கள் ஆமென் ஒன்று நடக்காம சமாதானம் இல்லாம ஒரு ஏரியால கிடக்கும் பாருங்க, அதையெல்லாம் கர்த்தர் உயிரடைய செய்வார். கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியமான காரியங்கள். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எதை கேளுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புக்கு என்ன தேவை? ஆமென். உலர்ந்த எலும்புக்கு என்ன தேவை? உலர்ந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை? உலர்ந்து போன காரியங்களை எது உயிரடைய செய்யும்? எது ஈரப்பதத்தை உண்டாக்கும்? எது வேரின் நுனி வரைக்கும் போகும்? எது மறுபடியும் கிளைவிட செய்யும்? எது முளைக்க பண்ணும்? எது செடியாய் மரமாய் அதை எழும்ப செய்யணும்? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் வேர் வரைக்கும் போகும். ஆமென். உலர்ந்து கிடக்கிற எலும்புகளுக்குள்ளே ஆமென் ஜீவனை கொண்டு வந்தது எது தெரியுமா? எசேக்கியா, நீ இதை பார்த்து என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் பேசு அப்படி சொல்றாரு. நடந்தது என்னன்னு, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நான் உங்களுக்குள்ளே ஆவியை என்ன செய்வேன்? பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். வசனத்தை அப்படியே ஸ்கிரீன்லயே வச்சிருப்பா தம்பி, அப்படியே வச்சு கவனிங்க. நான் சொன்னேன், உலர்ந்த எலும்புகள் அப்படின்னா நடக்காத காரியங்கள், வீணாய் கிடக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போன காரியங்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொண்டு நிற்கிற கடினமான சூழ்நிலைகள் இதெல்லாம் உலர்ந்து கிடக்கும். அப்படியே இருக்கும். பல நாள் ஜெபம் பண்ணியிருப்போம், பல வருடங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆமென். பல மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், ஒன்றும் நடக்காது. ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, அதுல சரீரம் உருவாகட்டும். ஆமென். உலர்ந்த எலும்புல என்ன உருவாகட்டும்? கவனிங்க, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்புறத்தில் காணப்படுகிற எல்லா ஒழுங்கீனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வெளிப்புறத்தில் காணப்படுகிற எல்லா ஒழுங்கீனங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒழுங்குபடுத்துவார். சரீரம் உருவாகட்டும்னா அவர் ஊனமோ அல்லது குருடோ அல்லது ஏதோ ஒரு குறையோடு கூட சரீரத்தை உருவாக்க மாட்டார். கர்த்தர் ரீஜெனரேட் பண்ணும்போது, கவனிச்சிருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரீஜெனரேட், அதாவது திரும்ப எடுத்து கட்டும் போது ஒரு குறை இல்லாம கட்டுவார். ஆமென். திரும்ப எடுத்து கட்டுனா அதுல ஆமென் எந்த குறையும் இல்லாம எடுத்து கட்டிடுவார். என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டினாரு. ஆமென் தானா? உங்க வாழ்க்கை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டினாரு. நாம இப்போ உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது சான்ஸ். யாரெல்லாம் ஒத்துக்கொள்றீங்க? நான் இப்போது இருப்பது இரண்டாவது சான்ஸ். உண்மையா இல்லையா? ஆமென். ரெண்டாவது சான்ஸ் கொடுத்திருக்காரு நமக்கு. அதனால மாம்சம் உருவாகட்டும், சரீரம் உருவாகட்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், ஆவிக்குரிய ரீதியில் அது தியானத்தில் நம்ம கவனிப்போம்னா நம்மளுடைய சூழ்நிலை வெளிப்புற காரியங்களை அவர் என்ன செய்வார்? ஒழுங்குபடுத்துவார், சரி செய்வார். ஒழுங்கீனங்களை எல்லாம் நமக்குள்ள இருந்து என்ன செய்வார்? எடுத்து போடுவார். ஆமென். அப்படி இருந்தும் அங்கே என்ன இல்லை? சுவாசம் இல்லை. அவன் சுவாசம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்?
மனித முயற்சிகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சுய பலத்தினால அங்க என்ன கொண்டு வர முடியாது. நரம்பு உருவாயிருச்சு, எலும்பு உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்துருச்சு, சூழ்நிலை மாதிரிச்சு, சிதறி இந்த காரியங்கள் கைகூடி வர மாதிரி இருக்கு. வெளிப்புற காரியத்தில் ஓரளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா ஆயிட்டோம், கற்றுக்கொண்டோம், ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என்ன இல்ல, சுவாசம் இல்ல. என்ன இல்ல, சுவாசம் இல்ல, அப்படியே இருக்குது, ரெடியா இருக்கு. ஆமென். அப்போ சுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானத்தில் செயல்படும் போது அங்கே சுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியை கட்டளையிடுவேன். நான் என்ன செய்வேன்? ஆவியை கட்டளையிடுவேன். நான் ஆவியை உங்களுக்கு என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். கத்த நல்ல கவனிங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லு. எதை பார்த்து? எலும்பு பார்த்து, எலும்பு துண்டுகளை பார்த்து இவ்வளவு நீ சொல்லு. எப்படி அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. இவனை டெஸ்ட் பண்றாரு தீர்க்கதரிசிய. இது உயிரடைமாடா அப்படின்னாரு. நல்ல வேளை எசேக்கியா எனக்கு தெரியாது ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா இந்த டாபிக் மாறி இருக்கும். இப்போ இங்கே இங்கே இந்த காரியத்தை பேசியிருக்க மாட்டாரு, அவனுக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. நல்லா விளங்கிருங்க. தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தா யாருக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? எசேக்கு. அப்படியா, இன்னும் ரெண்டு சாப்டர் தள்ளி போயிருப்போம். அப்படியா, உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் பாரு. யோபுட்ட கேட்டார்ல 32வது அதிகாரத்துக்கு அப்புறம் 42 வரைக்கும் யோபு என்னன்னு 32 இருந்து 42 வரைக்கும் யோபு என்ன தெரியுமா கேட்டார்? அசிங்கமா கேட்டாரு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீயா தூக்கு பிடிச்ச? எப்படி? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கோமா நம்ம? இருக்கா? டேய் யோபு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதன் சமுத்திரத்தின் எல்லைகளை நான் குறிக்கும் போது நீ தூக்கு நூல் பிடிச்சியா, இல்லை சாந்து எடுத்து அடிச்சியா, இல்லை மட்டக்கோல் போட்டையா, மணியாச்சி கட்ட தேய்ச்சியா? ரொம்ப பணாத்துற. ஆமாம், ரொம்ப பணாத்துறியா யோபு அப்படின்னு உடனே அடுத்து போங்க. அப்படியே 32 வாசிங்க. சத்தம் போடாம உட்காந்துட்டு இருப்பாரு. ஆமே, சத்தம் போடாம உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப 42 சொல்லுவார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அன்கண்டிஷனல் சரண்டர். That is called unconditional surrender. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கை தட்டிருங்க நல்ல. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. இப்ப எதுல தெரியுமா உயிரை வர வைக்கிறாரு? சிதறி கிடந்த பள்ளத்தாக்கு, ரவே பள்ளத்தாக்கு முழுவதும் சிதறி கிடந்த எலும்பு கூடுகள் உலர்ந்து போயிடுச்சு. எலும்பு எப்படி இருக்கும் வெயில்ல? நம்ம ஊர் வெயிலுக்கே எப்படி இருக்கு உள்ள எலும்புக்கு துண்டுங்க. அந்த ஊர் வெயில் அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஆமே, பிரமாதமா காஞ்சிருக்கும். எடுத்து அடுப்பில் வச்சீங்கன்னா கபா கபான்னு எரியும் இல்லையா? அந்த எலும்பை பார்த்து சொல்றார், பேசுனார், பேசு. ஆமென். proclaim the word of God. பேசு, சொல்லு, என் தீர்க்க தரிசனமா பேசுடா. நான் சொல்றேன் நரம்பு உருவாகும், நான் சொல்றேன் மாம்சம் உருவாகும், நான் சொல்றேன் ஆமென் சுவாசம் வரும், நான் சொல்றேன் ஆவியை நான் அனுப்புவேன். அல்லேலூயா. நம்ம செத்து போன வாழ்க்கைக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எப்போது வருகிறாரோ அப்பொழுது நாம் பலனடைந்து அவருக்கு சாட்சியா மாறிடுவோம். அப்போஸ்தலர் 1:8. அல்லேலூயா. எதுக்கு ஆவியை அனுப்புறாரு? நான் பலனடையும்படியாக. ஆமென். நான் பலனடையும்படியாக சொல்றாரு பாருங்க. என் ஆவியை நான் அனுப்பிடுவேன், நீ பேசிரு, நான் ஆவியை அனுப்புறேன். அந்த எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? உயிரடைந்து விடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மை ஒழுங்குபடுத்துகிற ஆண்டவர், நம்முடைய சூழ்நிலை மாற்றுகிற ஆண்டவர், நம்முடைய முயற்சியில் இருந்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை கொண்டு வருகிறவர். ஆமென். மரித்து போன நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவனை தந்து நம்மை உயிரடை செய்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஆமென். என்ன நம்ம வாழ்க்கையில் உலர்ந்து கிடக்கு? நம்ம வாழ்க்கையில் உலர்ந்து கிடக்கிற என்ன? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து கிடக்கிற காரியம். ஜெபம் கரெக்டாக பண்ணுறீங்களா? ஜெபம் கரெக்டாக இருக்கா? டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், கை தூக்குங்க. டெய்லி 1 ஹவர் நான் ஜெபம் பண்ணிடுறேன்
அப்படின்னு. கை தூக்குங்க. டெய்லி 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிடுறேன். நல்லா தூக்குங்க. மேலே இப்படி சேரோடு வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்படி தூக்குங்க. டெய்லி நான் 1 ஹவர் ஜெபம் பண்ணிடுறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும். ஆமே. அப்போ எது உலர்ந்து கிடக்குது? இந்த அருமையான காரியங்கள் அண்ணன் சொன்னாங்க இல்லையா? எப்படி ஜனங்க எப்படி தொடப்படுறாங்க. ஆமே. அப்துல் காதர் உலர்ந்து கிடந்தார். ஆமே. ஏதோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு சத்தியத்தில் உலர்ந்து போன வாழ்க்கையை கர்த்தர் உயரடைய செய்தார். அவருடைய வார்த்தை வரும்போது, ஆமென், லாசருவே கம் அவுட். ஆமென். வார்த்தை போகுது பாருங்க. லாசருவே வா வெளியே. எது போச்சு உள்ள? வார்த்தை. யங் மேன் ரைஸ் அப் அப்படின்னா, வாலிபனே நீ என்ன செய்ய? எழுந்துரு. வார்த்தை போகுது. எழும்பி பாட மேல ஏறி உட்கார்றான். தலித் தாவூமி என்ன போகுது? என்ன போகுது சொல்லுங்க. செத்த இடத்துல, செத்து போன இடத்துல தலித் தாகுமி, இளம் பெண்ணே எழுந்துரு. ஆமென், எழுந்துரு. இதெல்லாம் ஒரு ஆளை வச்சு செஞ்சிட்டு இருந்தார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அவரே செஞ்சார். டைரக்டா வந்து அவரே. ஆமென். அங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி போதகர்மாரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. புதிய ஏற்பாட்டில் அவரே வந்து செஞ்சார். கண்ணு முன்னாடி செய்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. உடம்பு சரியாகிறான். ஆமென். குருடன் பார்க்குறான். சப்பானி நடக்கிறான். பெரும்பாடு மாறுது. செத்துப்போன சரீரம் உயிரோடு எழும்புது. தண்ணி, பச்சை தண்ணி திராட்சை ரசமாக மாறுது. ஐயோ. ஆமென். பச்சை தண்ணி என்னவா மாறுது? திராட்சை ரசமாக மாறுது. ஓட்டை பிரித்து கட்டில் அப்படியே இறக்குறான். 4 பேர் சேர்ந்து வீட்டை பிரிச்சுட்டானுங்கய்யா. ஆமென். வீட்டை பிரித்து கட்டிலோட இறக்குறான். என்ன ஒரு விசுவாசம். ஆமென். இவன் கட்டில் போகும்போது தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. கட்டில் தூக்கி தலையில் வச்சுட்டு போயிட்டானுங்க. இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்களே. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர், நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆமென், உலர்ந்து போன ஜெப வாழ்க்கை. ஆமென். பழகி போன ஜெபம். பழகி போன ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? பழகி போன ஜெபம். யாராவது பழகி போன ஜெபம்னா என்னதியா? காலையில் பவுடர் இவடெல்லாம் போட்டு பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து என்னையும் என் கணவனையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. காலையில் போகும்போது சாயங்காலம் வந்து அதுவும் இல்லை. சாயங்காலம் வந்து அதுவும் இல்லை. இதான் இதுக்கு பேர் தான் என்னது? பழகி போன ஜெபம். ஆனா ஒருத்தர் ஜெபத்தில் பழகினாரு. ஒருத்தர் ஜெபம் பண்ணி அதை வழக்கமா வச்சிருந்தாரு. யாரு? தானியேல். அந்த ஜெபம் என்ன செஞ்சு தெரியுமா? சிங்கத்தின் வாயை கட்டினது. அந்த ஜெபம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? 7 மடங்கு போடப்பட்ட அக்கினி ஜுவாலையின் வல்லமையை தகர்த்தெறிந்தது. அல்லேலூயாவா. ஆமென். அப்ப நம்முடைய உலர்ந்து போன ஜெப வாழ்க்கை, நம்ம உலர்ந்து போன குடும்ப காரியங்கள். ஆமென். நம்ம பிராக்டிக்கலாக பேசிட்டு இருக்கேன். என்ன குடும்ப காரியங்கள்? உறவுகளில் விரிசல், கணவன் மனைவிக்குள்ள விரிசல். ஆமென். சிலர்கிட்ட கேட்டால், போன வாரம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை பாஸ்டர்னு. யோ என்னையா சொல்கிறீரு? சொன்னார்ண்ணே, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாரு. 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறவர். 2 hours அந்நிய பாஷையில் முழங்கால் நின்று அப்படி வேர்க்க வேர்க்க அந்நிய பாஷை பேசி வர்றவர். நான் கேட்டேன், நல்லா இருக்கிறாரா? அவங்க அண்ணனை. அவர் சொன்னார், அதை ரொம்ப பெருமையாக அவர் முகத்தில் அப்படி அந்த ப்ரௌடாக இந்த புருவத்தையெல்லாம் அப்படி தூக்கி, பேச்சுவார்த்தை இல்லை பாஸ்டர்னாரு. வாங்க கூட எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்னு வந்துட்டேன். கைதட்டுங்க. வாங்க கூட எனக்கு பேச்சுவார்த்தை இல்லையா? ஆமென் தானா? அண்ணன் கூட என்ன இல்லையா? பேச்சுவார்த்தை. உறவுகளோட பேச்சுவார்த்தை இல்லை. பாருங்க, மனைவிமார்களுடைய சொந்தம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, டே நாமளும் சேர்ந்து பரபரப்பாக இருக்கணும். அப்படிதானே? என்னண்ணே, நாமளும் சேர்ந்து எப்படி இருக்கணும்? அது வெளிக்காட்டவே முடியாது. நம்மளால மாட்டிடுவோம். வெளிக்காட்டிட்டோம்னா என்ன பண்ணிடுவோன்னே? மாட்டிடுவோம். ஆனால் நம்ம சொந்தம் வீட்டுக்கு வருதுன்னு பாருங்களேன். எனக்கே உடம்பு முடியல, இந்த நேரம் எதுக்கு வர சொல்றீங்க? என்ன செய்து உனக்கு? ஏத்து நைட்டு வரை நல்லா தானே இருந்த. ஆமே. எனக்கே முடியாமல் இருக்கிறேன், என்னப்பா இந்நேரம் பார்த்து வர சொல்றீங்க? எப்படி கர்த்தர் உன் கூட இடைபடுவார்?
எப்படி உன் ஜெபத்தை கேட்பாரு, எப்படி உன் ஜெபத்துக்கு பதில் வரும், எப்படி இப்படி உலர்ந்து போய் கிடந்தா உயிர் வரும், ஆவி எப்படி வரும், நரம்பு எப்படி உருவாகும், மாம்சம் எப்படி உருவாகும், நம்ம வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறோம். என்ன பிரதர் இல்லை? இப்போவே சார் என்ன சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க, மாட்டிடுவீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென் தானா? நல்ல கவனிங்க. எது 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 அப்போ எது? ஆமென். குடும்ப உறவு உலர்ந்து கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் கவனிக்காதவன் கெட்டவன். நான் சொல்லலையா? என் மேல வருத்தம் அடையாதீங்க. ஆமென். பைபிள் சொல்லு. நான் பிரசங்கி, அதே பிரசங்கி இல்லை, கவனிச்சிருங்க. ஆமென். பைபிள் சொல்லுது. ஆமென். தன் சொந்த உறவுகளை கவனிக்காதவன் யாராமா? இப்ப மட்டும் பேச மாட்டீங்களே. இப்ப மட்டும் அடுத்த வாரம் ஆண்டவர் 5.5 சென்ட் இடம் தராருன்னா அல்லேலூயா. ஆமென். என்னங்க கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மாத்துங்க ஆண்டவரே, முடியலப்பா, நான் இப்படியே தான் இருக்கேன், என்னை மாத்துங்க ஆண்டவரே, என்னை மாத்துங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை மாத்துங்க ஆண்டவரே. நான் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது ஆண்டவரே, வயிற்றெரிச்சல் படக்கூடாது ஆண்டவரே, ஆமென், அங்கலாய் படையக்கூடாது ஆண்டவரே, என்னை மாத்துங்கப்பா. எனக்கு அற்புதம் செஞ்சால் அடுத்த லிஸ்ட்டு நீங்கள் தான். எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாருன்னா அடுத்து அவருக்கு, அடுத்து அவர் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? அவருக்கு. கண்டிப்பாக வருவார் ஆண்டவரே, கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வருவார். ஏன் சொல்றேன்னா தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவர் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே உயிரை கொண்டு வருவதற்கு போதுமானவர். பொறாமை கொண்டு வராது, வாக்குவாதம் கொண்டு வராது, வைராக்கியம் கொண்டு வராது. ஆமென். சண்டை, பகை உணர்வு, பேச்சுவார்த்தையே இல்லை, அது உயிரை கொண்டு வராது. என் ஆண்டவருடைய வார்த்தை உயிரை கொண்டு வரும். கை தட்டிருங்க. ஆமென் தானா? ஆமென். அல்லேலூயா. உலர்ந்து போன நம்முடைய ஆமென் விசுவாசம், விசுவாசம் உலர்ந்து போயிரும் பாருங்க. சில நேரம் ஜோமணி 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 ஆமென் ஏதோ இருக்கும் பாஸ்டர். வருவாங்க ப்ரேயருக்கு வரும்போது கேட்பேன், என்னம்மா ஓகேவா? சிங்கப்பூர்லேருந்து நேற்றுக்கு ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. என்னடா சிங்கப்பூர் காலெலாம் வருதுன்னு பார்க்குறீங்களா? நல்லா சந்தோஷமாக பாருங்கள் என்னைய. ஆமாம், சிங்கப்பூர்லேருந்து நேற்று ஒரு அம்மா 2 நாளாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த போன வாரம் மெசேஜை பார்த்தேன், ஆமென், நான் அதை ஆன் பண்ணும்போதே ஒரு விடுதலையை உணர்றேன். அல்லேலூயா. நான் அதை ஆன் பண்ணும்போதே நான் ஒரு விடுதலையை உணர்றேன். இந்தியாவிலேருந்து நிறைய பாஸ்டர் வர்றாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் யாரையும் குறை சொல்லலை. நான் செய்தியை பார்க்குறேன், மறுபடியும் இந்த 2 நாளாக உங்கள் செய்தி எங்கள் வீட்டில் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமென். செய்தியை பார்க்கிறேன், நான் விடுதலையை உணர்கிறேன். விடுதலை தந்தது ஆபிரகாம் பிரான்சிஸ் இல்லை, விடுதலை தந்தது ஆண்டவருடைய வார்த்தை. கை தட்டிருங்க. அல்லேலூயா. விடுதலை தந்தது தேவனுடைய வாயாய் இருந்து, தேவனுடைய அடிமையாய் இருந்து, தேவனுடைய வேலைக்காரனாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் நம்ம. அவ்வளவுதான். நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன், விடுதலையை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஆமென் தானா? ஆமென். விடுதலையை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் வீடு 2 நாளா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். நாங்க அதனால தான் இந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன், ஒழுங்கா அதை போடுங்க, ஒழுங்கா அதை செய்யுங்க. ஒரே ஒரு ஆத்துமா நான் விடுதலையை உணர்றேன்னு சொன்னா எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது பரலோகம் எவ்வளவு சந்தோஷம் அடையும். ஆமென் தானா? ஆமென். விசுவாசம் என்னது? முடிஞ்சு போச்சு பாஸ்டர். அண்ணன் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் சூப்பர் ஃபெய்த் உள்ளதுலேயே. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற சூப்பர் ஃபெய்த் எது தெரியுமா? அந்த லெவல் ஆஃப் த 4th லெவல் ஆஃப் ஃபெய்த் இதுதான். எது? அவ்வளோதான் பாஸ்டர். இன்னுமே என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, போயிட்டு வாங்க. உங்களால் எல்லாம் முடியும், உங்களால் எல்லாம் முடியும், போயிட்டு வாங்க. அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுமா. அப்புறம் இங்கே எதுக்கு என்னை தேடி வந்தீங்க? வந்தது ஜோமண்ண சொல்கிறது என்ன தெரியுமா? அவ்வளோதான் பாஸ்டர், முடிஞ்சிருச்சு. அப்படியே அப்போ அங்கேயே இருக்க வேண்டியது தானே. சரி, ஒரு ஜோம் பண்ணிட்டு போகலான்னு. என்னையா கால கொடுமை இது? அடுத்த வார்த்தை என்ன? சரி, ஒரு ஜோம் பண்ணிட்டு போகிறதே போகிறோம், ஒரு ஒரு ஜோம் பண்ணிட்டு போவோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர். முடிஞ்ச இங்க என்ன விடியும்? சொல்லுங்க சொல்லுங்க, எனக்காக ஒரு விடியல் விடியும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக ஒரு விடியல் கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென்.
4வது வசனத்தை படிங்கன்னா நான் முடிக்கிறேன்னா 4வது வசனம் 4வது வசனம் 10வது வசனம் 9வது வசனம் 4 எப்படி அப்பொழுது ஆமென் உயிரடைய காரணம் என்ன? உயிரடைய காரணம் என்ன? வாசிங்க. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் நீ இந்த எலும்புகளை குறித்து என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் பேசு. ஒன்னு ஜீவன் வரணும்னா கவனிங்க என்னைய, நீங்க செத்த காரியத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காரியத்துல காத்திருக்கிற காரியத்துல ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்ற காரியத்துல நீங்க அந்த காரியத்தை வைத்து அதற்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டுடைய வார்த்தையை பேசணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைங்கன்னா கர்த்தர் ஒர்க் பண்ண மாட்டாரு. ஆண்டவருக்கு அங்க இடம் இல்லை. நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சுய முயற்சியில் நினைங்கன்னா அங்க கர்த்தர் வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கை குறித்து ஏதாச்சும் பண்ணுங்க. ஆமென். விளையாண்டீங்களா? ஒன்று உயிரடைகிறதுக்கு முதல் காரியம் நீங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை பேசணும்னா அந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இருக்கணும்னா அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். அனுதினமும் வேத சூழ்நிலைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் நித்தமும் கர்த்தரை தேடணும். ஆமென். வேலைக்கு எவ்வளவு சுறுசுறுப்பா கிளம்பி போறோம், பிசினஸ்க்கு எவ்வளவு சுறுசுறுப்பா கிளம்பி போறோம், நம்முடைய காரியமா எவ்வளவு சுறுசுறுப்பா போறோம். சரியா 6:45 இந்த இடத்துக்குள்ள வர்றோமா? சரியான நேரத்தில் கர்த்தரை தேடுறோமா? சரியான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சரியான நேரத்தில் காத்திருக்கிறோமா? அவைகள் நம் வாழ்க்கையில் உலர்ந்து போன காரியங்களை உயிரடைய செய்யும். வியாதி மாறுங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன், வியாதி கண்டிப்பா மாறும், சூழ்நிலை கண்டிப்பா மாறும். இருளை கர்த்தர் நீக்குவார், போராட்டங்களை மாற்றுவார், எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலை தருவார். தூர தேசத்துல ஒரு அம்மா சொல்லுது, சிங்கப்பூர்ல இருந்து நான் விடுதலையை உணர்கிறேன். ஏன் நீங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியல சபைக்குள்ள? ஆமென். கர்த்தருக்கு நேரம் கொடுக்கணுமா? ஐயா சார், கர்த்தருக்கு நேரம் கொடுக்கணும். ஆமென். கர்த்தரை முன்னாடி வைக்கணும். தீர்க்க தரிசனத்தை பேசணும். வாயில ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனம்னா கண்ணை மூடிட்டு நாளைய தினத்திலே கர்த்தர் வரப்போகிறார் அப்படின்னு உட்காந்துருக்கூடாது. அது இல்லை தீர்க்க தரிசனம். வசனத்தை பேசுறது. ஆமென். இதில் இருக்கிற எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். இருக்கிற எல்லாமே. அதனால அதை பேசணும். 10வது வசனத்தை வாசிங்கனே. 10 எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் என்ன செய்தேன்? எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ, தேவன் எதை சொல்லும்படி சொல்லுகிறாரோ தீர்க்கதரிசி இடத்துல அதை மட்டும் தான் என்ன செய்யணும்? சொல்லணும். எக்ஸ்ட்ரா 2 பிட்டு சொல்லுங்கண்ணே. இல்லைண்ணே, அதான முக்கியம். என்னண்ணே, எக்ஸ்ட்ரா 2 பிட்டு என்ன செய்யக்கூடாதியா? தேவன் கண்ணை மூடிட்டு தேவன். போன வாரத்தில் ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருடைய அவருடைய அந்த ஆட்டிடியூடு, சர்ச்சுக்குள்ள அவருடைய ஆட்டிடியூடு. அவர் பெரிய தீர்க்கதரிசி அம்மனே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடஞ்சேன். ஆமாம், நடுக்குமா. தம்பிட்டு நேற்று சொல்லும்போது சொல்லு, நடுக்குமா இருக்கியா, நடுக்குமா, ரொம்ப பயமாக இருக்கியா எனக்கு அப்படி சொல்கிறேன். ஆமென். தேவனுங்க அவர் ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண கேட்கறதுக்கு நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இந்த பாவனை அவர் தான் ஆண்டவருக்கு எதையோ கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. அவர் தான் கர்த்தருக்கு வந்து பயங்கரமாக உதவி செய்வார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆட்களையும் பயன்படுத்துகிறாங்க. சபைக்குள்ளே விட்டு என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம். என்னன்னா நல்ல கவனிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? பூரண கீழ்ப்படிதல். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. தேவ சத்தம் எனக்கு கேட்கும் போது நான் என்ன செய்யணும்? பூரண கீழ்ப்படிதல். அப்படியே அவர் என்ன சொல்றாரோ அதை நன்றாய் கவனித்து நாம் செய்ய பழகணும். நம்பர் 1, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். நம்பர் 2, ஆமென், பூரணமா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் என்ன செய்வாராமா? அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க. கீழ்ப்படிதல் தான் எதை கொண்டு வரும்? ஆவியை கொண்டு வரும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாரு கூட இருப்பாரு? முற்றிலும் கீழ்ப்படிகிற மனுஷன் கூட தான் இருப்பாரு. ஆவியானவர் யாரு கூட இருப்பாரு?
முற்றிலும் கீழ்ப்படுகிற மனுஷனோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஐயா தட்டுங்க. நீங்க நிற்கும் போது, கர்த்தர் உங்களை எழுப்பும் போது, கர்த்தர் உங்களை உயிரடைய செய்து சில காரியங்களை கர்த்தர் வெற்றியா மாற்றி உங்களை நிறுத்தும் போது, நீங்கள் தனி கோத்திரமாய் அல்ல 12 கோத்திரமாய் மகா சேனையாய் கர்த்தர் நம்மை எழுப்புவார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கீழ்ப்படிதல் செய்கிற வேலை, கீழ்ப்படிதல் செய்கிற வேலை என்ன தெரியுமா? என்னை தனி மனிதனாய் நிப்பாட்டாது, என்னை ஒரு மகா சேனையாய் நிறுத்து என்னுடைய கீழ்ப்படிதல். விளங்கிட்டீங்களா? புரிஞ்சுச்சா இல்லையா? நம்பர் 3. ஆமென். 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை. அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. அல்லேலூயா. ஆமென் தானா? ஆவிக்காக பேசு. எதுக்காக பேசு? ஆவிக்காக. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எலும்பு வந்துருச்சு, நரம்பு வந்துருச்சு, சதை உருவாகிருச்சு எல்லாம். ஆனால் கிடக்கு, அப்படியே கிடக்கு, கீழே கிடக்கு இல்லையா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கூட அப்படியே தான். பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆராதனைக்கு வர்றோம், ஆமென், காணிக்க கொடுக்குறோம், தசம்பாகம் கொடுக்கறது இல்லை, சோத்திரம் என்னென்ன ஆமென் எல்லாமே செய்கிறோம். ஆனால் இன்னும் என்ன செய்யலை? எந்திரிச்சு ஏன்னு? ஆவி இல்லை, ஜீவன் வரல, சுவாசிக்க முடியல, சுவாசம் வரல. சுவாசம் வரலன்னா என்ன செஞ்சிடணும்? அதுக்காக அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஆவிக்காக ஆண்டவர் இடத்துல என்ன செய்யறது? பேசுறது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியால என்ன நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணும். ஆமென் தானா? ஆமென் தானா? இவைகள் தான் உலர்ந்து போன எலும்பை என்ன செஞ்சதியா? உயிரடைய செய்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. எசேக்கியாவுடைய பூரண கீழ்ப்பிடிதல், ஆவிக்காக கர்த்தரிடத்திலே காத்திருந்த காரியங்கள் உலர்ந்து போனவைகளை உயிரடைய செய்யும். நீங்கள் எதுக்கு காத்திருக்கிறீங்களோ இந்த வாரத்தில் இந்த 3க்கும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நாளைக்கு செய்கிறவர், அடுத்த வருஷம் செய்கிறவர். 2029 உங்கள் வாழ்க்கை, இது தீர்க்க தரிசனம் இல்லை, 2029 செய்கிறத இவர்கிட்ட யார் இப்போ சொன்னா? எனக்கு நிறைய டவுட் இருக்கு, சரியா? அது அப்புறம் பேசுவோம். 2029 கர்த்தர் உன்னை, ஏன் சாக போறியா? இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் கையில் யாரும் பிடுங்காத, யாரும் உங்கள் கையிலேருந்து இதை பிடுங்க முடியாது, யாரும் இதை உங்கள்கிட்ட தட்டி பறிக்க முடியாது, யாரும் இதை உங்கள் கையிலேருந்து எடுத்து வெளியில் வீச முடியாது. உரிமை இருக்கு. உங்கள் வீட்டில் 4, 5 இருக்கு பாருங்கள், கட்டில் கடியில் கூட ஒன்று கிடக்கும், இன்னைக்கு போய் தேடி எடுத்துங்க. ஆமென். அதை எடுத்து என்ன செஞ்சுருங்க? உட்காருங்க, வாசிங்க, ஒப்பு கொடுங்க. இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி பாருங்களேன். ஆவி வந்துடும். ஆவி வந்துட்டா உயிரடைஞ்சிடும். ஏன் அப்படி சொல்றேன்? 14வது வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ண போறோம். 14வது வசனத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ண போறோம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன். எப்ப? தீர்க்க தரிசனமான காரியங்கள் வாயில் இருக்கும்போது, தேவ வார்த்தை வாழ்க்கையில் இருக்கும்போது, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது. வாசிங்க, என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். எப்போ? என் சத்தத்துக்கு பூரணமாய் நீங்கள் கீழ்ப்படியும் போது. என் ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன். எப்ப? ஆவிக்காக நீங்கள் காத்திருக்கும் போது. ஆமென். வாசிங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. யார் சொன்னது? யார் சொன்னா? சொல்லுங்க, யார் சொன்னா? நான் இதை சொன்னேன், நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் மனத்தாழ்மையோடு சொல்றேன், உங்களுக்கு சொன்னது கர்த்தர் செஞ்சு முடிச்சிருக்காரு. சரியா? உங்களுக்கு சொன்னது ஆபிரகாம் பிரான்சிஸ் இல்லை, உங்களுக்கு சொன்னது பெரிய பாஸ்டர் இல்லை, நான் உங்களுக்கு சொன்னது கர்த்தர். அவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றியே தீரும். அழகா சொல்லிட்டார். ஆமென். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன்,
இதை செய்வேன். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் இதை எனக்கு சொன்னார், இதை எனக்கு செய்வார். எப்போது? தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, தேவ சத்தம் என் வாயிலிருந்து புறப்படும் போது, நான் பூரணமாய் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, நான் ஆவியில் நிறைந்தவனாய் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது, என் செத்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயிரடைய செய்வார். அப்படியே எழுந்து நிற்போம். அல்லேலூயா.